வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இது கர்ப்பிணியாக இருக்க பெண்கள் அடிக்கடி சாப்பிட்றப்ப உடம்புல ரத்தம் ஏறும், அதாவது ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆட்டு ஈரலை சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் லெமன் ஜூஸோ இல்லை ஆரஞ்சு ஜூஸோ இல்லை சாத்துக்குடி ஜூஸோ குடித்தாதான் அது ஹீமோகுளோபினாக மாறும். இது எனக்கு டாக்டர் நான் கர்ப்பிணியாக இருக்கும்போது எனக்கு சொன்ன ஒரு சின்ன டிப்ஸு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் 50 ml நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது முழுக்க நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் பொடித்த சோம்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்தாப்பில் நான் ஒரு 200 கிராம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இல்லை முழுக்க நீங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி அது நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிம்பிளாக மிளகு வறுவல் செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய மசாலா தூளெல்லாம் போட்டு நம்ம ஆட்டு ஈரல் ரொம்ப சாஃப்டானது, அதில் நிறைய மசாலா சேர்க்காம இந்த மாதிரி சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குற மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கெல்லாம் ஆட்டு ஈரல்லாம் கொடுத்தோன்னா பிடிக்காது, துப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அந்த 1 year பேபிக்கெல்லாம் இதே மாடலில் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், தக்காளி ஒரு சின்ன தக்காளி தாங்க சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்க்காம கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நான் சின்னதாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வதங்கிடணுங்க. இப்போ ஆட்டு ஈரல் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரல் எடுத்திருக்கேங்க. நான் ஆட்டு ஈரல் க்ளீன் பண்ணி எடுக்கிறப்ப அதில் தோல் மாதிரி இருக்குங்க. அதை மெதுவாக எடுத்துட்டு அதில் நல்லா க்ளீன் பண்ணிடணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியே இல்லாமல் போட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுக்கடையில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, அந்த எண்ணெயிலே வதங்கணுங்க. அப்போ தான் இந்த ஆட்டு ஈரல் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள், இதில் அதுலேருந்து தண்ணியெல்லாம் இருந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு சேர்க்கணும். பார்க்குறதுக்கு வெந்திருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளார ரத்த கதிச்சு நிறையா இருக்கும். இது நல்லா முறையாக குக் பண்ணி சாப்பிடணுங்க. இந்த ஆட்டு ஈரல் அரைகுறையாக குக் பண்ணி சாப்பிடக்கூடாது. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்க தான் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப நல்லதுங்க. உடம்புல ரத்தம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 முறை ஆட்டு ஈரல் எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனால் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த காரமுமே சேர்க்கலைங்க, அதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மசாலா தூளோ எதுவுமே நான் சேர்க்கலை. இது ரொம்ப நல்லதுங்க. நல்லா சளியெல்லாம் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி பெப்பர் போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1/4 டம்ளர்லேருந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். ரொம்ப தண்ணி வேக வைக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஓவர் குக் ஆனிச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஆட்டு ஈரல் மட்டும் பக்குவமாக சமைச்சாதான் அது சாப்பிட முடியும். ஏற்கனவே நல்லா எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிட்டோம். மேற்கொண்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். பாருங்கள், இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வெந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதே டைமில் வேணும்னா ஒரு சப்பாத்திக்கோ தோசைக்கோ தொட்டுட்டு சாப்பிட்றதுனா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு மிளகுத்தூள் போட்டு இறக்கணும். நம்ம பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா தாராளமாக மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ. நான் 2-3 டீஸ்பூன் நல்லாவே சேர்த்துக்கிட்டேன். நான் பொடித்த மிளகுத்தூள் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு காரம். வேறு எந்த காரமும் மசாலாத்தூள் கறி மசாலா எதுவுமே நான் சேர்க்கல. வெறும் மிளகுத்தூள் மட்டும் போட்டு தான் நான் செய்கிறேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ஈரல் பிடிச்சவங்களுக்கு இந்த மிளகு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்தில் செஞ்சு நீங்கள் இறக்கிக்க வேண்டியதான். சுடு சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசையோட சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் கர்ப்பிணியாக இருக்க பெண்கள் இல்லை இரத்த குறைபாடு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆட்டு ஈரலை வாரத்தில் 3 முறை சமைச்சு சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக ரத்தம் ஊறும். இது சாப்பிட்டதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்டான லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு 3மே செஞ்சு
ஜூஸாக குடிக்கிறப்போ அது கண்டிப்பாக ஹீமோகுளோபினாக மாறும். இதையும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, கண்டிப்பாக ரத்தம் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.